வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிக்கை. டிஜிட்டல் அடையாள அட்டை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம் 10 நாட்களில் ஆரம்பம். மின்சார சட்டமூலத்தில் திருத்தம், நீடிக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பு. மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி. நகை பிரியர்களுக்கு ஷாக் கொடுக்கும் தங்க விலை. தொடர்பான விரிவான செய்திகள். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் நகை பிரியர்கள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். இந்திய பங்குச்சந்தை கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் அதன் பாதிப்பு தங்கம் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் பிப்ரவரி 1 வரலாற்றில் முதல் முறையாக சவரனுக்கு ரூபாய் 62,000 என்ற விலையை தாண்டியது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 7,930க்கும் ஒரு சவரன் ரூபாய் 63,440க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 உயர்ந்து ரூபாய் 63,560க்கும், கிராமுக்கு ரூபாய் 15 உயர்ந்து ரூபாய் 7,945க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ரூபாய் 52,480க்கும், கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து ரூபாய் 6,560க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் ரூபாய் 107க்கும், 1 கிலோ வெள்ளி 1,07,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எதிர்வரும் 25 மற்றும் 27 திகதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை 55 லட்சம் முதல் 60 லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன. இதன்படி எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும். எனவே அதுவரையில் முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். மின்சார சட்டமூலத்தில் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கால அவகாசமானது பிப்ரவரி 14 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி தொடர்புடைய எழுத்துப்பூர்வ கருத்துக்களை அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் தபால் மூலம் கொழும்பு 3 காலி வீதி எண் 437 அமைந்துள்ள எரிசக்தி அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கலாம். இதேவேளை மின்சார சட்டமூல திருத்தம் தொடர்பான அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் www.powermin.gov.lk என்ற இணையதளம் மூலம் அதனை பரிசீலிக்க முடியும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. 24 மணி நேரமும் இயங்கும் நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க முன்மொழியப்பட்ட திட்டமானது இன்னும் 10 நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அந்த சேவையை செயல்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொது சேவை ஆணைக்குழுவிற்கு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அதன்படி குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் 24 மணி நேரமும் செயல்படும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையே நேற்று கலந்துரையாடல் நடைபெற்றது.
தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகத்தை நிறுவுவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கலில் டிஜிட்டல் அடையாள அட்டை முக்கிய திருப்பு முனையாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாசார வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு படியாக கௌபே கட்டண வசதியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் நேற்றைய தினம் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நமது நாட்டில் ரூபா நோட்டுகளின் பயன்பாட்டை குறைக்க நாங்கள் நம்புகிறோம். அதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானது. மக்களுக்கு மிக எளிதான அணுகலை உருவாக்க வேண்டும். இந்த கௌபே தளம் அதில் மிகவும் வலுவானது. மக்கள் தெருக்களில் அலைந்து திரியும் வாழ்க்கையை விரும்பவில்லை. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாசார வாழ்க்கை தேவை. இதற்காக நமது பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட நேரமும் தூங்க மற்றொரு குறிப்பிட்ட நேரமும் தேவை. ஆனால் நமக்கு இருக்கும் பணிச்சுமை இந்த நிலைக்கு வந்தவுடன் கலாசார வாழ்க்கைக்கு நமக்கு இடமில்லை. அந்த நேரத்தில் முன்பதிவு செய்யும் போது டிஜிட்டல் மயமாக்கல் எங்களுக்கு வசதியை தருகிறது. எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் பயிற்சியை நாம் வெற்றிகரமாக்க வேண்டும். இது ஒரு முக்கிய திருப்புமுனை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த மாற்றங்கள் நமக்கு விரைவாக தேவை. டிஜிட்டல் மயமாக்கல் நம் நாட்டை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 7,000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும் சுமார் 2,000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மேலும் 5,000 வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் 7,000 வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீடிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும். அனைத்து வகை வைத்தியர்களுக்கும் தகுதிகள், செயல்திறன் மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு தனித்துவமான சம்பள அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிக்கை. டிஜிட்டல் அடையாள அட்டை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம் 10 நாட்களில் ஆரம்பம். மின்சார சட்டமூலத்தில் திருத்தம், நீடிக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பு. மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி. நகை பிரியர்களுக்கு ஷாக் கொடுக்கும் தங்க விலை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.